ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் குழம்பு தான் பார்க்க போகிறோம். என்னடா இறால்னு சொல்லிவிட்டு நகர மீனை காமிக்கிறேன் நினைக்காதீங்க. அதை வந்து நம்ம பொரிக்க போகிறோம். இதை வந்து நான் நகர மீன் சொல்லுவோம். உங்கள் ஊரில் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நகர மீன் எப்படி ப்ராப்பராக ஃப்ரை பண்ணுறது, மசாலா உதறாமல் அப்படிங்கிறது ஒரு குட்டி ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இறாலை வச்சு கிரேவி பண்ண போகிறதில்ல, குழம்பு தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? என்னடா இறால்குள்ளே வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்க்காதீங்க. இது ஒரு ஃப்ளேவரான காம்போவாக இருக்கும். இதுக்கு நான் நார்மலாக புளிக்குழம்பு கரைக்கிற மாதிரி வறுத்த மல்லி, சின்ன வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிறேங்க. இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் என்ன சேர்க்க போகிறோம்னா வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், இது கூட உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸை புளிக்குழம்பு நம்ம எப்படி செய்வோமோ அதே மெத்தடில் நம்ம இறாலையும் சேர்த்து செய்ய போகிறோம். இது வந்து புளிக்குழம்பு மாதிரி இருக்காது, மீன் குழம்பு மாதிரி இருக்காது. அதுக்கு ரெண்டுக்கும் இடையில் ஒரு சூப்பரான ஒரு குழம்பாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக நம்ம புளி ஊறப்பட்டுக்கோங்க, ஒரு லெமன் சைஸ் புளி. நார்மலாக நம்ம வந்து கிரேவி செய்யும்போது நம்ம வந்து அதை சப்பாத்திக்கு இதுக்கெலாம் சைடிஷாக சாப்பிடுவோம். ஆனால் இந்த குழம்பு, இந்த இறால் குழம்பு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு செமையான காம்போவாக இருக்கும். ரைஸுக்குமே பக்கா டேஸ்ட்டான காம்போ. ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் 1 by 1 ஆட் பண்ணி நம்ம வந்து இது பண்ண போகிறோம். சின்ன வெங்காயமே மேக்ஸிமம் சேர்த்துக்கோங்க. அந்த மீன் குழம்புக்கு நம்ம செய்கிற மாதிரி தான் சின்ன வெங்காயம் தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கருவாட்டு குழம்புல அந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு செய்வோம்ல, அதே மாதிரி தான். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா காரசாரமாக இருக்குன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம செய்கிற அந்த கருவாட்டு குழம்பு மெத்தட் தான். கருவாட்டு குழம்புனா நம்ம வெள்ளைப்பூடு மட்டும் ஆட் பண்ணுவோம்ல, இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கு பதிலாக ஆட் பண்ணுறோம். மற்றபடி ப்ராசஸ் எல்லாம் சேம் ப்ராசஸ் தான். இப்போ நம்ம பிரானை போட்டாச்சு. பிரானை நல்லா அந்த குடலெல்லாம் கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா புரட்டி விட்டுருங்க. ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா அதை புரட்டி விட்டுக்கலாம். இது வந்து என்னோடய அத்தையோட ரெசிபி. அவங்க நான்வெஜ் எல்லாம் ரொம்பவே நல்லா செய்வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரான்னாலே நம்ம கிரேவி தான் சாப்பிட்ருப்போம் இல்லையா. எனக்கே இது ஃபஸ்ட் டைமாக தான் இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிடும்போது எனக்கே அது என்னடா புளிக்குழம்பு மாதிரி இருக்கேன்னு தான் தோணும். பட் ஆனால் ஒரு தடவை சாப்பிட்டுட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டான குழம்பு இது. இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம ஆட் பண்ணல, மஞ்சள் பொடி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை விட இது வந்து தோசை, இட்லிக்கு ஒரு அருமையான காம்போ. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போது நம்ம புளி ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸை நல்லா அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கருவாட்டு குழம்பு, அப்புறம் இந்த நம்ம புளிக்குழம்பு, கத்திரிக்காய் புளிக்குழம்புலாம் செய்வோம்ல, அதே மெத்தடு தாங்க. ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம், ப்ரான் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் இப்படி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி, அதையும் போட்டு நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்க போகிறோம். புளியையும் நல்லா கரைச்சி இதோட சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி இதிலேயே நம்ம ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம அந்த கழுவுன தண்ணி இருக்குல்ல, அதையும் இந்த லெமன் சைஸ் புளி நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா கழுவி இதில் போட்டுருங்க. அதிலேயே தண்ணி ஓரளவுக்கு நிறைய தண்ணியாகவே இருக்கும். இப்போ நல்லா மூடி போட்டு நம்ம கொதிக்க விட போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதித்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
லாஸ்ட்டு தான் நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ப்ரான் வந்து சக்கை மாதிரி ஆயிரும் ஒரு மாதிரி. அதனால் லாஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனல் அவுட்புட்டில் அந்த ப்ரானை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக நம்ம மீன் குழம்பு எப்படி வைப்போமோ அதே மாதிரி ஃப்ளேவரில் இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோக்களோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் கத்திரிக்காய் குழம்புன்ட்டு. அதே மாதிரி தான் இதுவும். அந்த கத்திரிக்காய் குழம்பு இப்போ நம்ம இறக்கும் போது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கும்போது நல்லா கட்டி பதத்துக்கு அழகாக புரட்டி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். பார்த்தீங்களா ப்ரான் எப்படி இருக்குன்ட்டு. இதை நான் லாஸ்ட்டு கிளிப்பிங்கில் ஆட் பண்ணுறேன். அந்த பிச்சு காமிக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் வெயிட் பண்ணலாம். until then bye from Lux. bye. Thank you for watching. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அப்படி புட்டு மணிக்கு இருக்கும். நம்ம நார்மலாக அந்த கட்டி மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிடுவோம்ல, சீலா மீன் குழம்பு, அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகேங்க, பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.